Hello friends, welcome to our channel Yalini Trendz. இந்த வீடியோல நம்ம tassel making அதாவது blouses chudithars வைக்கக்கூடிய hangings fabricல எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம rope எப்படி ரெடி பண்றதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தோம். நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா description லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே, அதனால நான் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிட்டேன் இங்க. ஓகே, நம்ம இப்ப இந்த டிசைன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கங்க. 4 inches இருக்கிற மாதிரி ஸ்கொயர் பீஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம இதை வந்து ரெண்டா மடிக்க போகிறோம். இந்த ஸ்கொயர் பீஸை ரெண்டா மடிச்சுக்கலாம். அதாவது வி ஷேப் வர மாதிரி, அது முக்கோணமாக நம்ம மடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ மடிச்சிட்டோம். மடிச்சுட்டு இந்த மடிப்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பக்கத்தில் 2 எண்ட் இருக்குல்ல, அதில் ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கும் லெஃப்ட்லேருந்து ரைட்டுக்கும் இதே மாதிரி பார்த்து மடிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ அந்த பிசுறு பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் நம்ம தையல் போட போகிறோம். ஓகே, நான் வந்து இப்போ மடித்து காமிச்சேன் உங்களுக்கு எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு. இப்போ ரோப்பில் இதை வச்சிடலாம். ரோப்பை வந்து சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் ரோப்பை வச்சுட்டு முன்னாடி நம்ம மடித்து காமிச்சோம் இல்லையா, லெஃப்ட்லேருந்து ரைட், ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மடிச்சுட்டு நம்ம தையல் போடலாம். அந்த பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, அதில் நேராக தையல் போடணும். அந்த தையல் போடுறப்போ அந்த அளவு, தையல் அளவு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து பெருசாக வச்சுக்கோங்க. நம்ம காமிக்கிறேன். இந்த மாதிரி 4 இல்லை 5 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறப்ப நம்ம டாக்கா, அதாவது ரஃப் அடிப்போம் இல்லையா, அதெல்லாம் எதுவும் அடிக்காதீங்க. ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். அது மாதிரி முடிக்கிறப்பையும் எதுவும் ரஃப் அடிக்காதீங்க, அப்படியே எடுத்துடலாம். அப்புறம் த்ரெட் வந்து கொஞ்சம் வச்சுட்டு கட் பண்ணிக்கலாம் அந்த ஃபேப்ரிக்லேயே. இப்போ அந்த 2 த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு நூல் மட்டும் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நீங்கள் அப்படி இழுக்கணும் இதே மாதிரி. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்களா, எண்டில் இந்த பக்கத்துலேயும் அதே மாதிரி 2 த்ரெட் இருக்கும். அதுலேயும் 1 மட்டும் எடுத்துட்டு அதை இழுத்துக்கலாம். இப்போ நம்ம அதை சுருக்கி விடுறதுக்காக தான் இப்படி பண்ணுறோம். ஓகே, அந்த இடத்துல ஸோ நல்லா இழுத்திங்க, அப்படியே சுருங்கிடும் துணி. இப்போ 2 பக்கமும் த்ரெட்டு இழுத்தோன்னே சுருங்கிடுச்சு துணி. இப்போ அதை அப்படியே வச்சு மிஷினில் தையல் போட்டுக்கலாம். ஒரு 2 தையல் நல்லா போட்டுக்கோங்க. ஓகே, தையல் போட்டதுக்கு அப்புறமா எக்ஸஸாக இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பெருசாக இருக்குல்ல, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே, இப்போ நம்ம இதை திருப்பிடலாம். இதே மாதிரி திருப்பிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ரோஸ் மாதிரியே வந்திருக்கும் இது. ஓகே, இதில் வந்து இதுக்கு மேலே நீங்கள் வந்து ஏதாவது மணி அது மாதிரி நீங்கள் இதில் கட்டிக்கலாம். இந்த பீட்ஸ் இருக்குல்ல, கோல்டன் பீட்ஸ் ஆர் ஒயிட் பீட்ஸ், அந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி. ஓகே, இப்போ அதே மாதிரி நான் வந்து மிஷினில் தைச்சி காமிச்சேன் இல்லையா, இது வந்து எப்படி வந்து நம்ம ஹேண்ட் நீடில் தைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ அதே மாதிரி சென்டரில் நம்ம அந்த ரோப்பை வச்சுக்கலாம். ரோப்பை வச்சுட்டு ரைட்லேருந்து லெஃப்ட், லெஃப்ட்லேருந்து ரைட் அதே மாதிரியே மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு நம்ம இப்போ மிஷினில் தையல் போடாமல் நம்ம ஹேண்ட் நீடில் வச்சு தைச்சிக்கலாம்.
அப்படியே அந்த பிசுருக்கும் கரெக்டாக கொஞ்சம் கீழே அப்படியே ரன்னிங் தையல் தான். கொஞ்சம் பெரிய பெரிய தையலாகவே வச்சுக்கோங்க. தையல் போடுறப்ப அந்த ரோப் மேலேயும் நல்லா படுற மாதிரி தையல் போடுங்க. ஸோ இப்போ நம்ம தைச்சிட்டோம். தைச்சதுக்கப்புறமா நல்லா சுருக்கிக்கோங்க. அப்படி சுருக்கிட்டு அந்த த்ரெட்டாலே ஒரு நல்லா 2-3 சுற்று அந்த மாதிரி சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு நாட் போட்டுடலாம். நம்ம மிஷினில் தைக்கிறதுக்கும் இந்த மாதிரி ஹேண்டில் தைக்கிறதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. ரெண்டுமே லுக் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் இது மாதிரி தைக்கலாம், அது மாதிரி தைக்கலாங்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம கடையில் ப்ளவுஸஸ்ஸு சுடிதார்லாம் தைச்சிட்டு வந்திருப்போம். ஓகே, ஸோ நம்மளுக்கு அது டிசைன் வேறு ஏதாவது டிசைன் வைக்கணும் அப்படின்னு தோணும். அப்போ வந்து இது மாதிரி கையில் ஹேண்ட் நீடில் இருந்தாலே போதும் இல்லையா, நம்மளே தைச்சிடலாம். அதுக்காக தான் இது ஹேண்டில் வந்து ஹேண்ட் நீடில் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத நான் அதில் போட்டிருக்கேன். பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ நம்ம கையில் தைச்சதும் மிஷினில் தைச்சதும் பார்க்கலாம் எப்படி இருக்குது, டிஃப்ரென்ஸ் ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், சேமாக தான் இருக்குது, எந்த டிஃப்ரென்ஸுமே இல்லை. லுக் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிசைன் நம்ம பார்க்கலாம். ஸோ அடுத்த டிசைனுக்கு அதே மாதிரி 4 இன்ச்சு ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை அப்படியே ரவுண்ட் ஷேப் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஓகே, அந்த 4 பீஸ் நம்மளுக்கு தேவை. அப்புறம் இன்னொரு கான்ட்ராஸ்ட் கலர் ஸ்கொயர் பீஸ், சின்ன ஸ்கொயர் பீஸ். ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து மொத்தமாக எல்லா பீஸையும் எடுத்து ஒரு 4ஆக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு அந்த கார்னரில் நம்ம சின்னதாக ஒரு கட் கொடுத்துருவோம். ஸோ நம்மளுக்கு ஹோல் மாதிரி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இதில் 2 பீஸ் மட்டும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நாட்டை வந்து அந்த ரோப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து உள்ளார விட்டுக்கலாம். அதில் ஸோ உள்ளார விட்டு கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு 3/4 இன்ச்சு உள்ளார விட்டுருங்க. விட்டுட்டு அந்த துணியை அப்படியே சுருக்கிக்கலாம். சுருக்கிட்டு நம்ம அந்த மிஷினில் வச்சு அப்படியே தைக்க போகிறோம். இப்போ நம்ம தையல் போட்டுட்டோம். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ இந்த இடத்துல பிசுறு இருக்குல்ல, இது நம்ம மறைக்க எப்பயும் போல் நம்ம சிம்பிளாக ஒரு நாட் வைப்போம்ல. ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் எடுத்துகிட்டு இந்த 2ஆக மடித்து அதை அப்படியே அதில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். அந்த பிசுரை மறைக்கிறதுக்கு ப்ளஸ் வந்து கான்ட்ராஸ்ட் கலருங்கிறதுனால பார்க்கவும் நல்லாயிருக்கும். ஓகே, இது நம்ம எப்பயும் தைக்கிற மாதிரி தான் இது. ஸோ இது மாதிரி ஃபாலோ பண்ணி தைச்சிக்கலாம். ஸோ எந்த சைஸ் வேணுங்கிறதுக்காக ஒரு தடவை இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கோங்க. ஸோ தைச்சதுக்கப்புறம் பெருசாக இருக்கும் சின்னதாக இருக்கும்னு இல்லாமல் முன்னாடியே ஒரு தடவை நல்லா வச்சு பார்த்துக்கோங்க. வச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி இப்போ தைச்சிக்கலாம். நம்ம எப்பயும் போல் அந்த முக்கோணமாக இருக்கும் பார்த்தீங்களா, ஷார்ப்பாக வரும்ல, அதை வந்து இப்படி மடிச்சுக்கலாம். அவ்வளோதான், நம்ம தைச்சிட்டோம். இப்போ இது திருப்பி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், சூப்பராக வந்திருக்கு, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அந்த எக்ஸஸ் பீஸ்லாம் நம்ம கட் பண்ணிடலாம் கொஞ்சம். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ இதே மாதிரி இன்னொன்று நம்ம பண்ணலாம். ஆனால் வந்து கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
ஸோ இது நம்ம டிஃப்ரெண்ட் கலரில் ட்ரை பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுவுமே நல்லா இருக்குது. இப்போ ரெண்டுமே சேர்த்து நான் காமிக்கிறேன் பாருங்கள் டிஃப்ரென்ஸ் ரெண்டுக்கும். பாருங்கள் இது ஒன்று அது ஒன்று ரெண்டு பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ரெண்டுமே நல்லா இருக்குல்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இன்னொரு டிசைன் பார்க்கலாம். ஸோ இதுக்கும் நம்ம வந்து ரோப் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். எவ்வளோ தின்னாக இருக்குது பாருங்கள். நீங்கள் நான் சொன்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தின்னான ரோப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி 4 inches இருக்கிற மாதிரி ஸ்கொயர் பீஸ் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி ரெண்டாக மடிச்சுக்கலாம். முக்கோணமாக நம்மளுக்கு கிடைக்கிது இல்லையா, இதை அப்படியே ஒரு பக்கம் மட்டும் தையல் போட்டுக்கலாம். ஸோ 2 பீஸ்லேயும் அதே மாதிரி ஒரு பக்கம் மட்டும் தையல் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி தையல் போட்டதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே திருப்ப போகிறோம். இப்போ அந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது நல்லா ஷார்ப்பாக வரணும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது டூல் இருந்ததுன்னா நீங்கள் அந்த இடத்துல நல்லா ஷார்ப் பண்ணிக்கோங்க. அதை உள்ளார விட்டு அதாவது டூல் வச்சு உள்ளார விட்டு ஷார்ப் பண்ணிக்கோங்க நல்லா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த ரோப்பை எடுத்து இந்த மாதிரி உள்ளார விட்டுக்கலாம். உள்ளார விட்டுட்டு ஒரு 1/2 inch 3/4 inch இருக்கிற மாதிரி உள்ளார விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம மிஷினில் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். சின்ன சின்ன ப்ளீட்ஸாக கொடுக்க போகிறோம் இந்த இடத்துல. ஓகேயா, குட்டி 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 ப்ளீட்ஸாக. ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே, நல்லா கிட்டக்கு வச்சு ப்ளீட்ஸ் கொடுத்துருங்க. தூரமாக வைக்காமல் ப்ளீட்ஸ் கொடுத்து அதை அப்படி நம்ம தச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்க்க இது ஒரு லீஃப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இன்னொரு இதையும் அதே மாதிரி தைச்சிக்கலாம். ரோப்பை உள்ளார வச்சு ஒரு 1/2 inchக்கு 3/4 inchக்கு உள்ளார வச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி குட்டி குட்டி ப்ளீட்ஸாக வச்சுக்கோங்க. ரெண்டு தையல் கூட போட்டுக்கோங்க. ஓகேயா, இப்போ தையல் போட்டதுக்கப்புறமா ஸோ இது பிசுறாக தான் இருக்கும். இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வேறு மேலே வந்து கேப் மாதிரி எல்லாத்துலேயும் நம்ம இதுக்கு முன்னாடி 2 டிசைன்லையுமே பண்ண பார்த்தீங்களா, அந்த மாதிரி குட்டியாக ஒன்று வச்சு க்ளோஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வந்து தனியாக நிற்குது இல்லை, இதே மாதிரி நம்ம பண்ணுற பார்த்திங்களா, இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் மாதிரி பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி சுற்றிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கலாம். ஸோ நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி பண்ணுறேன்னு உங்களுக்கே தெரியும். இப்போ நம்ம தையல் போட்டோம். ஓகே, இதுவே பார்க்க நல்லா இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. மேலே வந்து பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம மறைக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்னதாக அந்த முக்கோணம் மாதிரி வச்சுருக்கோம். ஓகேயா, இப்போ இதை இன்னும் நல்லா அழகாக காமிக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன டிசைன்ஸ் வந்து இதில் நம்ம இன்க்ளூட் பண்ண போகிறோம். இது வந்து இந்த டிசைன் வந்து ஒரு பக்கம் வந்து பெரிய ஹோலாக இருக்கும், ஒரு பக்கம் சின்னதாக இருக்கும். பெரிய ஹோலாக இருக்கிறத வந்து உள்ளார விட்டுருங்க. விட்டு இந்த மாதிரி போட்டு இப்போ நம்ம அப்படியே போட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது நகரும் இல்லையா அந்த பால்ஸு. ஸோ அதை வந்து நல்லா டைட்டாக இருக்கிறதுக்காக நம்ம ஊசி வச்சு தைக்கலாம். பட் அதை பண்ணாமல் நம்ம ஜஸ்ட்டு ஒரு நாட் மட்டும் மேலே போட போகிறோம். ஸோ அதுவும் வந்து மேலே சும்மா டிசைன் கொடுத்த மாதிரி இருக்கும் அது இந்த டிசைனுக்கு மேலே. அதனால் நம்ம நாட் போட்டுருவோம். நல்லாயிருக்கும் பாருங்கள், போட்டதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா கிட்டக்க போட்டுருங்க, அந்த டிசைனுக்கு ரொம்ப பக்கத்தில் போடுங்க நாட்டு.
ஸோ பாருங்கள், மேலே நம்ம வந்து ஒரு சும்மா பீட்ஸ் கொடுத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிசைன்ஸ் எல்லாமே. ஓகே, இன்றைக்கி நம்ம பண்ண 3 டிசைனுமே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.